நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெயும் நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு இதுக்கு அரைக்க கட் பண்ணலாம் வேண்டாம். நான் வந்துட்டு அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதில் சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 1, கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக இஞ்சி, அதாவது 4 துண்டு அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கசகசா. ஓகே, அரைச்சாச்சு. தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். கொரன்னு இப்படி இருந்தால் தான் நல்லா டெக்ஸ்டர் நல்லா வரும். இப்போ குழம்புக்கு போகலாம். இப்போ வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சோடனே இந்த அரைச்ச விழுது இருக்குல்ல, இதை போட்டுற வேண்டியதான். ஆல்ரெடி இந்த குக்கரில் வெள்ளை சுண்டல் ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். அதாவது 3 விசில் தான் விட்டுருக்கேன். கொஞ்சம் அரவேக்காடா இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தது என்ன குழம்பு போடுறதுன்றத சொல்லுங்கள் சேட்டில். ஓகே, இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நான் தக்காளி அரைச்சிட்டு வந்துடுறேன். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். பொருளும் கம்மியாக தான் தேவை, நல்ல டேஸ்ட் இருக்கும். அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துடலாம். இது கொஞ்சம் சிம்மில் வச்சு நான் மூடி வைக்கிறேன். ஏன்னா எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சிம்மில் வச்சு இது பண்ணால் வேக வச்சா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். சுண்டல் வேக வைக்கும் போது நான் உப்பு போடலை. மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன். சும்மா 1/2 டம்ளர் தண்ணி. இது ஒரு போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. தேங்காய் ஊற்றிட்டேன். தேங்காயில் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டேன். இருந்ததுனால போட்டேன், இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான். இப்போ அவ்வளோதான். 2 விசில் வந்துட்டு அடுத்து ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் சர்வ் பண்ணிட வேண்டியதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா தேவையான அளவு வத்திடுச்சு. குக்கரை திறந்ததுக்கப்புறமும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்மெல்லு பார்த்தே உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் வெள்ளிக்கிழமை எதுக்கு நான்வெஜ் வச்சிங்கன்னு கேட்க போகிறாங்க. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைவில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.